திருப்பரங்குன்றத்துல ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை பார்க்கறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? ஆமாம் மேடம், திருப்பரங்குன்ற தீபம் என்ன அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லிட்டேன், தடைகள் விளக்கக்கூடிய ஒரே இடம். ஏன் அப்படின்னீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு. சூரபத்மனை 3 இடத்துல வந்துட்டு வதம் பண்ணார். ஒவ்வொரு இடம் இருக்கு உங்களுக்கு. திருச்செந்தூர், கடல், திருப்போரூர், வானம், வானம், இங்க வந்துட்டு பூமி, எங்க திருப்பரங்குன்றம் உங்களுக்கு. ஸோ விசேஷமான ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் உங்களுக்கு. ஸோ திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் போகிறதுனால 3 விதமான தடங்கல்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். குழந்தை பேர், திருமண தடை, பொருளாதார தடை. இந்த இடத்துல தீபம் ஏற்றும் போது நீங்கள் அந்த தீபத்தை வழிபட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள், நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் அந்த மேலே ஏற்றுற தீபத்தை தான் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. திருப்பரங்குன்றத்துள்ள உங்களோட காலடி பட்டுது அப்படின்னு சொன்னாலே திருமண தடை கண்டிப்பாக விலகிவிடும். ஏன் அப்படின்னா நான் திருப்பியும் உங்களோட ஆதன் சேனல் மூலிமா இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா முருகருக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் தான். ஸோ ஆமாம், ஸோ அதனால திருமண தடை கண்டிப்பாக விலகும், குழந்தை பேர் கண்டிப்பாக கிட்டும், பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக, தடைகளை வந்துட்டு தகர்த்தெறியும் மேடம். தடைகளை தகர்த்தெறியக்கூடிய இடம் தான் திருப்பரங்குன்றம் முதல் வீடு மேடம். இதில் வந்துட்டு டவுட்டே கிடையாது. ஸோ யாராக இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு திருச்செந்தூர் போங்க உங்களுக்கு வேறு பலன் கிடைக்கும், பழனி போங்க வேறு பலன் கிடைக்கும். இப்போ நானே கூட சொல்லுவேன், ஒரு சில முருகர் தோஷம், செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு திருச்செந்தூர் போங்கன்னு. திருச்செந்தூர் கொடுக்குற பலன் வேறு, திருப்பரங்குன்றம் கொடுக்குற பலன் வேறு. ஸோ திருப்பரங்குன்றம் வந்துட்டு மல்டிபிள் வேலை செய்யும் உங்களுக்கு. அது பலவிதமான பிரச்சனைகளுக்கு சிங்கிள் சொல்யூஷன் சொல்லுவோம், புரியுங்களா? பலதரப்பட்ட நோய்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம். ஸோ திருப்பரங்குன்றம் முருகனாட்டம் எதுவுமே கிடையாது மேடம். குடைவரை கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? இப்போ நம்ம ஆறு படை வீட்லேயே பழமையான குடைவரை கோயில் இருக்கிற கோயில் எது உங்களுக்கு? திருப்பரங்குன்றம். புரியுதுங்களா? ஸோ விசேஷமானது. ஸோ முருகர் நீங்கள் கெட்டியமாக பிடிக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் வந்துட்டு திருச்செந்தூர் போக வேண்டாம், பழனி போக வேண்டாம், திருப்பூர் போக வேண்டாம்னு சொல்லலை. நான் எல்லா ஸ்தலத்துக்கும் போயிருக்கேன். இப்போ தான் என்னால் போக முடியல தவிர எல்லா ஸ்தலத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு வாட்டி திருப்பரங்குன்றம் போங்களா, திருப்பி உங்களை அப்படியே வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு இழுத்துட்டு போகும் உங்களுக்கு, திருப்பி இழுத்துட்டு போகும். திருப்பி உங்களை வந்துட்டு வர வைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகம் உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னெட் எது அப்படிங்கன்னா திருப்பரங்குன்றம்.